ஹலோ டியர்ஸ், நம்ம எல்லாருமே தீசஸை டைப் பண்ணுவோம். நம்மளே டைப் பண்ணிக்கிறோம். பட் அலைன் பண்ணுறது அதெல்லாமே நம்ம வந்து கடையில் கொடுத்துட்றோம் இல்லையா? இனிமேல் நம்ம அதை பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். இப்போது சர்ச்சில் போயிட்டு இது பாருங்களேன், கெட்டிங் மைக் டெக் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுக்கணும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் கேட்கும், ஓகேவா அதெல்லாம் கேட்கும். அது உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணுன்னு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் இந்த பாக்ஸ், இந்த கலர் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இருக்கணும். இதுதான் டெக்ஸ்ட் ஸ்டுடியோ. இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இது அந்த மைக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சர்ச் பாக்ஸில் போயிட்டு நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணனால முன்னாடி இருக்குது. ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக டெமோக்கு நான் அது வந்து கொடுத்து வச்சுருந்தேன். நம்ம இது எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, விசார்ட்ஸில் போயிட்டு குயிக் ஸ்டார்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு இங்கே வந்து நான் சும்மா டெமோன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து ஆத்தர் வந்து என் பேர் சும்மா சுபான்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்புறம் ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஏதாவது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கணும். இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா வெல்கம் டு திஸ் இஸ் ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுக்கணுன்னா, இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதும் இந்த பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இது செம்மையான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸிங் இது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அலைன் பண்ணலாம் தேவையில்லை. உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணிடும். நீங்கள் தீசஸை எம்எஸ் வேர்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? அதை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் உட்காந்து டெலிட் பண்ணிடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி வரும் உங்களுக்கு இது. ஸோ இதுதான் வந்து மெயினாக கடையிலேயே அவங்க இதுதான் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்மளே பண்ணிக்கலாம். அதே ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் பிப்ளியோகிராஃபி கூட அதுவே இங்கே பாருங்களேன், நம்ம போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சார்ஜுக்கு அனுப்புவாங்க இல்லையா, செக்கிங்க்கு அனுப்புவாங்க இல்லையா? நீங்கள் நார்மலாக எம்எஸ் வேர்டில் போட்டு செக்கிங்க்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல தடவை திருப்பி கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் பண்ணீங்க அப்படின்னா காலேஜோட லோகோ அண்ட் அந்த அலைன்மெண்ட்ஸ் நமக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த காலேஜுக்கான நார்ம்ஸ் படி ஒரு சில பாயிண்ட்ஸ், மார்ஜின் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு இதில் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.